ஜோசித ராஜபக்சவின் கைது இது எதை எங்களுக்கு சொல்லி நிற்கிறது? தொடர்ந்தும் இந்த ராஜபக்சகளின் ஊழல்கள் வெளிப்படுத்தப்பட்டு கொண்டு வருகின்றனவா? இந்த வெளிப்படுத்தல்களின் பின்னணியில் யார் யார் இருக்கிறார்கள்? எதற்காக ஜோசித கைது செய்யப்பட்டார்? அவருக்கு இன்று பிணை வழங்கப்பட்டிருக்கிறது. அது தவிர பிள்ளையான் தொடர்பான வழக்கு ஒன்று நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அவைகள் தொடர்பாக என்னெல்லாம் இடம்பெற்றிருக்கிறது என்பதை ஆராய்வதுதான் இன்றைய காணொலியாக இருக்கிறது. வாருங்கள் காணொலிக்குள்ளே செல்லலாம். என்னவென்று சொன்னால், உங்கள் பலருக்கு தெரியும், மஹிந்த ராஜபக்சவின் இளைய மகன் ஜோசித ராஜபக்ச கடற்படையிலே ஒரு அதிகாரியாக இருந்திருக்கிறார். இந்த அதிகாரியாக வருவதற்கு இவர்கள் அரச நிதியை பாவித்திருக்கிறார்கள் என்பதுதான் இப்பொழுது இவர்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டாக இருக்கிறது. இந்த ஒரு குற்றச்சாட்டு தான் இவர் மீது சுமத்தப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை. CSN என்று சொல்லப்படுகின்ற டிவிக்கு பக்கச்சார்பாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் இவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு தீவிர நிபந்தனையின் அடிப்படையில் பிணையில் விடுவிக்கப்பட்ட ஒருவராக இருக்கின்ற அதே வேளையில் இவரது பாட்டியினது சொத்துக்களோடு சேர்த்து இவரது பெயரில் இருந்ததாக சொல்லப்படுகின்ற 55 மில்லியன் ரூபாய் பெறுமதியான பணம் தொடர்பாகவும் இவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு பிணையிலே விடுவிக்கப்பட்டிருக்கிறார். இப்படி இருக்கின்ற நிலையிலே இவர் இந்த கடற்படையிலே எவ்வாறு இணைந்து கொண்டார் என்கின்ற விவாதம் பல்வேறுபட்ட இடங்களிலும் பேசப்பட்டு வந்தது. உங்கள் பலருக்கு தெரியும், இந்த மஹிந்த கும்பல்களின் பல்வேறுபட்ட ஊழல்கள் இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. அண்மைய மே தினத்தில் ஜனாதிபதி ஆற்றிய உரைதான் இப்பொழுது அனைவர் கண்முன்னும் வந்து போகும். என்னவென்று சொன்னால், கடந்த ஆட்சி காலங்களில் அரசாங்கத்தில் இருந்தவர்கள், அவர்களது உறவினர்கள், அவர்களது குடும்பங்கள் செய்ததாக சொல்லப்படுகின்ற பல்வேறுபட்ட ஊழல்கள் தொடர்பான நடவடிக்கைகள் எங்கள் அரசாங்கத்தால் எடுத்துக்கொள்ளப்படுகின்றன. பலர் சிறை செல்ல போகிறார்கள் என்று தெரிவித்திருந்தார். அண்மையில் கூட நான் உங்களுக்கு தெரிவித்திருக்கிறேன், ஜூலை மாதத்திலே பெரும் கைதுகள் இடம்பெறப் போகின்றன என்று தெரிவித்திருந்தேன். டெய்சி பார்ட்டி தவிர அனைவரும் சிறை செல்ல போகிறார்கள் என்று இதற்கு முன்னர் வெளியிட்ட பல்வேறுபட்ட காணொளிகளில் நான் சொல்லி வந்து கொண்டிருக்கிறேன். ஏனென்று சொன்னால், அதற்கான ஏற்பாடுகள் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. கைது ஒன்றுதான் இனி மீதம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவரது தகப்பனார் ஏற்கனவே விசாரிக்கப்பட்டிருக்கிறார். அப்படி இருக்கின்ற நிலைமையில் இவரது இந்த கடற்படை பதவி நிலை தொடர்பாக இவர் எவ்வாறு இந்த கடற்படை அதிகாரியாக வந்தார் என்பது தொடர்பாக பல்வேறுபட்ட விமர்சனங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. அதே வேளையில் நாமல் ராஜபக்சவின் சட்ட படிப்பு தொடர்பாகவும் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இருக்கின்றன. அவை தொடர்பாக ஒரு வழக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கின்ற நிலைமையில் இவரது வழக்கு தொடர்பாகவும் இவரது இந்த கல்வி தொடர்பாகவும் பெரும் பிரச்சனை எழுந்திருக்கிறது. இலங்கையிலே ஒருவர் கடற்படை அதிகாரியாக சேர்வதாக இருந்தால் அவர் ஒன்றில் விஞ்ஞான பிரிவு அல்லது கணித பிரிவில் கற்றிருக்க வேண்டும். அந்த 2 பிரிவுகளும் கற்றவர்கள் தான் இந்த கடற்படை அதிகாரியாக வருவதற்குரிய சான்றுகளை பெற்றவர்கள். குறிப்பாக கரேஜ் பிரிவு என்று சொல்லப்படுகின்ற அந்த கடற்படையின் பிரிவுக்கு தெரிவு செய்யப்படுவார்கள். இப்படி இருக்கின்ற நிலைமையில் ஜோசித ராஜபக்ச பெற்றதாக சொல்லப்படுகின்ற பரீட்சை பெறுபவர்கள் அவற்றுக்கு உகந்ததாக இல்லை என்று சொல்லப்படுகிறது. இவர் கலை பிரிவிலே கல்வி கற்றிருக்கிறார். ஆர்ட்ஸ் பிரிவிலே இவர் கல்வி கற்றிருக்கிறார். ஆர்ட்ஸ் பிரிவிலே கல்வி கற்ற ஒருவர் எவ்வாறு இந்த கடற்படை அதிகாரிக்குரிய பயிற்சிகளை முடித்தார் என்பதுதான் பெரும் பிரச்சனையாக மாறியிருக்கிறது. எனவே இவற்றின் பின்னணியில் விசாரணைகளை மேற்கொள்ளப்பட்ட போது, இது இன்று வந்த பிரச்சனை அல்ல. அன்றகுமார் திசாநாயக்க அரசாங்கம் எடுத்த ஒரு விடயமல்ல. 2016ஆம் ஆண்டு இது விசாரணைக்கு வந்த 2016ஆம் ஆண்டு தாக்கல் செய்யப்பட்ட ஒரு வழக்கு. இன்று இவை தொடர்பாக செவ்வாய்க்கிழமை ஒரு வாக்குமூலம் அளிப்பதற்காக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு ஜோசித ராஜபக்ச அழைக்கப்பட்டிருந்தார். உங்கள் பலருக்கு தெரியும், இந்த லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அழைக்கின்ற நாட்களில் ராஜபக்ச குடும்பங்கள் வருவதில்லை. ஏன் கோத்தபாய ராஜபக்சவாக இருக்கலாம், சிறந்து ராஜபக்சவாக இருக்கலாம், ராஜபக்சவாக இருக்கலாம், நாமல் ராஜபக்சவாக இருக்கலாம். யாருமே இந்த லஞ்ச ஊழல் ஆணைக்குழு விசாரணைக்காக அழைக்கின்ற அந்த நாளிலோ அல்லது CID விசாரணைக்காக அழைக்கின்ற நாட்களிலோ இவர்கள் சமூகம் அளிப்பதில்லை. இது பெரும் பேசுபொருளாக இருந்து வந்தது. ஏன் இவர்கள் இந்த விடயங்களுக்கு வருவதில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இவை தொடர்பாக ஒரு கடிதம் ஒன்றை கையளிப்பதற்காக ஜோசித ராஜபக்ச இன்றைய தினம் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு வந்திருந்த வேளையில் அவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார். நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட அவர் பின்னர் பிணையிலே விடுவிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு பயணத்தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. பலரும் தெரிவிக்கலாம், என்னதான் நடந்தாலும் அன்றகுமார் திசாநாயக்க அரசாங்கம் அவர்களை கைது செய்யும், பின்னர் பிணையில் விடுதலை செய்யும் என்று சொல்லி. இது இப்பொழுது அவரது வழக்கு முடிந்ததாக இல்லை. இவர் ஏற்கனவே 2 வழக்குகளிலே பிணையில் இருக்கிறார்.
இப்பொழுது 3வது வழக்கம் சேர்ந்து கொள்ளப் போகிறது. எல்லா வழக்கும் சேர்ந்து இவர்களை சூழ்ந்து கொள்ளப் போகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. குற்றம் செய்தவர்கள் தண்டனை அனுபவித்தே தீர வேண்டும். தனது மகன் இந்த கடற்படை அதிகாரியாக வருவதற்காக காலம் காலமாக இருந்து வந்த கடற்படையினுடைய அந்த கல்வி தகுதி நிலையை மாற்றி அமைத்திருக்கிறார் மஹிந்த ராஜபக்ச. தனது மகனுக்காக இவ்வாறு இறங்கி வந்து ஊழல் செய்திருக்கிறாரா தந்தை என்று பார்க்க வேண்டிய ஒரு தேவை இப்பொழுது எழுந்திருக்கிறது. இதன் பின்னணியில் பல அதிகாரிகள் கைது செய்யப்பட போகிறார்கள். கடற்படை அதிகாரியும் இவை தொடர்பாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட இருக்கிறார். உங்கள் பலருக்கு தெரியும், ஏற்கனவே கன்சைட் வதை முகாமோடு சம்பந்தப்பட்டார் என்று சொல்லப்படுகின்ற கடற்படை அதிகாரி ஏற்கனவே அவருக்கு விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கின்ற இந்த நிலையில் இந்த கடற்படை முகாமில் இவர் ஏன் இந்த அதிகாரிக்காக வருவதற்குரிய தகுதி நிலை குறைக்கப்பட்டு இவர் உள்வாங்கப்பட்டார் என்பது விசாரணையாக விசாரிக்கப்பட இருக்கிறது. அதே வேளையில் இந்த கடற்படை முகாமைத்தான் மஹிந்த ராஜபக்ச ஓடிச் சென்று தப்பித்துக் கொள்வதற்கும் தங்களது குடும்பங்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கும் பாவித்திருக்கிறார்கள் என்கின்ற விடயம் உங்கள் பலருக்கு தெரிந்த விடயம்தான். அதாவது அரகல போராட்டம் இடம்பெற்ற வேளையில் இவர்கள் தப்பி ஓடிய இடம் திருகோணமலை கடற்படை முகாம். வதை முகாம் ஒன்று வைத்து அங்கே கைது செய்யப்பட்டு வருபவர்களை கொண்டு வந்து சித்திரவதை செய்த இடமும் இந்த கடற்படை முகாம். எனவே இந்த கடற்படை முகாமில் இருந்த அதிகாரிகள் ஏற்கனவே விசாரிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த கன்சைட் வதை முகாம் இப்பொழுது சீஸ் பண்ணப்பட்டிருக்கிறது என்பது நீங்கள் எல்லோரும் அறிந்த ஒன்று. இப்படி இருக்கின்ற நிலைமையில் இவை தொடர்பாக பெரும் பிரச்சனை இப்பொழுது எழுந்திருக்கிறது. இவர் இப்பொழுது பிணையிலே விடுவிக்கப்பட்டிருக்கிறார். ஆனாலும் இவரது வழக்கு விசாரணை முடிந்த பாடாக இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சரி, இவை இப்படி இருக்கின்ற காலகட்டத்திலே உங்கள் பலருக்கு தெரியும், இவ்வாறான விடயங்கள் ஒரு நீதிமன்றம் எடுக்கின்ற ஒரு நடவடிக்கைகள் எவ்வாறு ஒரு நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதிக்கு தெரிகின்றன என்பது தொடர்பாக பல்வேறுபட்ட விமர்சனங்கள் இப்பொழுது முன்வைக்கப்பட்டு வருகின்றன. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கைது செய்யப்பட போகிறார் என்கின்ற விடயம் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்காவால் வெளியிடப்பட்டிருக்கிறதா என்கின்ற கேள்வி பலரால் எழுந்திருக்கின்றன. இது அன்றகுமார் திசாநாயக்கா நோக்கி அவர்களால் வைக்கப்படுகின்ற ஒரு விமர்சனமாக இப்பொழுது மாறியிருக்கிறது. இப்படி இருக்கின்ற நிலையிலே உங்கள் பலருக்கு தெரியும், மஹிந்த ராஜபக்ச கைது செய்யப்பட போகிறார் என்கின்ற நிலையில் பல ஆர்ப்பாட்டங்கள் அங்கே இடம்பெற்றன. அந்த ஆர்ப்பாட்டத்திலே தமிழீழ விடுதலை புலிகள் தலைவரது புகைப்படங்களையும் தாங்கி வந்து அங்கே ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டிருந்தார்கள். இதில் என்ன ஒரு விடயம் தெரிவிக்கப்படுகிறது என்று சொன்னால், சோபை இழந்து போய் இருக்கின்ற மஹிந்த ராஜபக்ச குடும்பம் தங்கள் மீது பல்வேறுபட்ட ஊழல்கள், பல்வேறுபட்ட குளறுபடிகள் வருகின்ற வேளைகளில் அவர்கள் கையில் எடுக்கின்ற ஒரு விடயமாக இருப்பது இனவாதமாக இருக்கிறது. இந்த இனவாதத்தை கையில் எடுத்துத்தான் இவர்கள் இப்பொழுது பேசி வருகிறார்கள் என்று அப்பட்டமாக தெரிகிறது. இப்பொழுது இவர்கள் தெரிவித்திருக்கின்ற விடயம், இன்றைக்கு ஜோசித ராஜபக்ச கைது செய்யப்பட்டு வெளியால் வந்த வேளையிலே மஹிந்த ராஜபக்சவின் செயலாளர் தெரிவித்த கருத்து பெரும் பரபரப்பாக மாறியிருக்கிறது. என்னவென்று சொன்னால், இவர்கள் புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கின்ற டயஸ்போராக்களை திருப்திப்படுத்துவதற்காகவும் தமிழீழ விடுதலை புலிகளை திருப்திப்படுத்துவதற்காகவுமே 30 ஆண்டுகளுக்கு மேல் நீடித்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த எங்கள் யுத்த நாயகனின் புதல்வர்கள், யுத்த நாயகர்கள், அவரது குடும்பங்கள் பழிவாங்கப்படுகின்றன என்பது போன்று இவர்கள் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். இவ்வளவு காலமும் உங்கள் பலருக்கு தெரியும், கோத்தபாய ராஜபக்ச ஆட்சிக்கு வருவதற்கு அவர்கள் கையில் எடுத்துக்கொண்ட விடயம் அதுவாகத்தான் இருந்தது. 30 வருட யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர ஒரு யுத்த நாயகன் இந்த நாட்டுக்கு தேவை, இந்த நாட்டை மென்மேலும் கட்டி எழுப்புவதற்கு ஒரு யுத்த வீரன் தேவை என்பது போன்று தெரிவித்து அவர்கள் கோத்தபாய ராஜபக்சவை ஆட்சிக்கு கொண்டு வந்தார்கள். ஆட்சியை கொண்டு வந்து 2 வருடங்களிலே என்ன நடைபெற்றது என்பதை நாங்கள் எல்லோரும் அறிவோம். அப்படி இருக்கின்ற இந்த சமயத்திலே இப்பொழுது மக்கள் மனங்களில் ஒரு விஷத்தை தெளிப்பதாக, ஒரு இனவாதத்தை மீண்டும் தூண்டி விடுவதற்காக, விடுதலை புலிகள் மீண்டும் தளிர்விடப் போகிறார்கள் என்ற கருத்தை மக்கள் மத்தியில் விதைப்பதற்காக இவர்கள் மீண்டும் கையில் எடுத்திருக்கின்ற ஒரு விடயமாக இந்த இனவாதம் பேசப்படுகிறது. இப்பொழுது இருக்கின்ற ஜனாதிபதி வெளிநாடுகளில் இருக்கின்ற டயஸ்போராக்களின் கருத்தை கேட்டுத்தான் இந்த கைதுகளை எல்லாம் மேற்கொள்கிறார் என்பது போன்று அவர்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் கைவசம் இருக்கின்ற ஒரே ஒரு கருத்து டயஸ்போரா விடுதலை புலிகள், இதைத்தான் அவர்கள் கையில் வைத்திருக்கிறார்கள். இப்படியான ஒரு செயற்பாடு தான் முஸ்லீம் மக்களையும் கிறிஸ்தவ மக்களையும் தூண்டிவிடுகின்ற ஒரு செயற்பாடாக ஹம்பம்பிலவால் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. ஹம்பம்பில மேற்கொண்ட ஒரு பத்திரிகையாளர் மாநாட்டிலே சுரேஷ் சலே ஒரு முஸ்லீம் இனத்தவர், எனவே முஸ்லீம் இனத்துக்காக குரல் கொடுப்பதற்கு முஸ்லீம்களை எழுந்து வாருங்கள் என்பது போன்று அவர் தெரிவித்திருந்தார். ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் பின்னர் அந்த முஸ்லீம் இனத்தின் மீது சுமத்தப்பட்ட அந்த பழியை தீர்ப்பதற்கு அந்த முஸ்லீம் மக்கள் பட்ட பாடு இவர்களுக்கு தெரியாது போல் இருக்கிறது. அல்லது ஏதோ ஒரு இனவாத கும்பல் அல்லது ஏதோ ஒரு சிறு குழு
ஒரு தாக்குதலை மேற்கொண்டு விட்டு அந்த தாக்குதலை முஸ்லீம் மக்கள் மீது போட்டுவிட்டு தப்பித்துக் கொள்வதற்காக போடப்பட்ட நாடகங்கள் பலருக்கு தெரியும். இப்படி இருக்கின்ற நிலைமையில் அந்த முஸ்லீம் மக்களையும் கிறிஸ்தவ மக்களையும் மூட்டிவிடுகின்ற ஒரு செயற்பாட்டில் உதயகம்மம்பில ஈடுபட்டிருக்கிறார். சுரேசலே ஒரு முஸ்லீம் இனத்தவராக இருக்கலாம், ஆனால் அவர் தனது இனத்தை பாவித்தே இவ்வாறான ஒரு செயற்பாட்டை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பது அந்த இனத்தில் இருக்கின்ற ஒரு சில நண்பர்களோடு பேசுகின்ற போது எங்களுக்கு தெளிவாக தெரிகிறது. அப்படி இருக்கின்ற சமயத்தில் இப்பொழுது இவர்கள் கையில் எடுத்திருப்பது அன்றகுமார் திசநாயக்கா வெளிநாடுகளில் இருக்கின்ற டயஸ்போராக்களின் கருத்தை கேட்டு இவ்வாறான செயற்பாடுகளை செய்கிறார் என்பதாக அமைந்திருக்கிறது. இவை ஒருபுறம் நடந்து கொண்டிருக்கின்ற வேளையில் பிள்ளையான் தொடர்பான ஒரு வழக்கு விசாரணை நேற்றைய தினம் நீதிமன்றத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்தது. உங்கள் பலருக்கு தெரியும், பிள்ளையான் கிழக்கு மாகாணத்தின் துணைவேந்தர் ரவீந்திரநாத் சுப்பிரமணியம் கடத்தி காணாமலாக்கப்பட்ட வழக்கிலே அவர் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இப்பொழுது இவரோடு சேர்ந்து இயங்கினார்கள் என்று சொல்லப்படுகின்ற 2 புலனாய்வு அதிகாரிகள் இப்பொழுது அவர்களும் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். அந்த கைது செய்யப்பட்டு அழைத்து வரப்பட்டிருக்கின்ற இராணுவ புலனாய்வு அதிகாரிகளில் ஒருவர் அரசு சாட்சியாக மாறியிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. எனவே இவர்கள் எல்லோரும் எதிர்வருகின்ற 30ஆம் தேதி வரை தொடர்ந்து விளக்கமறியல் வைக்க உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அதே வழியில் கிழக்கை மீட்க வந்த ஒரு பெரும் விருட்சமாக பார்க்கப்பட்ட பிள்ளையான் குழு கிழக்கு மாகாணத்திலே மேற்கொண்டதாக சொல்லப்படுகின்ற ஒரு வர்த்தகரின் கொலையோடு இவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்ற அடிப்படையிலே தான் இந்த விசாரணை இப்பொழுது இடம்பெற்று வருகிறது. ரவீந்திரநாத்தின் வழக்கு அல்ல இது. கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற ஒரு வர்த்தகரை மிரட்டி கப்பம் பெற்று அந்த வர்த்தகரை கொலை செய்த குற்றத்துக்காக இந்த விசாரணை இடம்பெற்று வருகிறது. இது போன்ற பல கொலைகள் கிழக்கு மாகாணத்தில் இடம்பெற்றிருக்கின்றன என்றும் விசாரணைகளிலே தெரிய வந்திருக்கிறது என்றும் இந்த விடயங்களோடு சம்பந்தப்பட்டார் என்று சொல்லப்படுகின்ற நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்றும் ஒரு நபர் பிரித்தானியாவிலே இருக்கிறார் என்றும் மிக விரைவிலே அவரும் கைது செய்து அழைத்து வரப்படுவார் என்பது போன்றும் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. நேற்றைய தினம் பிள்ளையான் நீதிமன்றத்துக்கு அழைத்து வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்த வேளையிலும் பாதுகாப்பு பிரச்சனை காரணமாக பிள்ளையானை நீதிமன்றத்துக்கு அழைத்து வர முடியாமல் இருப்பதாக சிஐடி தரப்பால் தெரிவிக்கப்பட்டதை ஏற்றுக்கொண்ட நீதவான் அவரிடம் சூம் மூலமான விசாரணைகளை மேற்கொண்டிருக்கிறார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இப்பொழுது பிள்ளையானிடம் பல்வேறுபட்ட விடயங்கள் மறைந்திருக்கின்றன என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போலையில் பிள்ளையான் கிழக்கை மீட்க வென்று வந்து கிழக்கிலே செய்த பல கப்பம் பொறுதல், பல கொள்ளைகள், பல்வேறுபட்ட கொலைகள் தொடர்பான விசாரணைகள் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படியே போகிற போக்கை பார்க்க போனால் பிள்ளையான் இப்படியே ஜெயிலில் இருக்க வேண்டிய ஒரு நிலைமைதான் வரும் என்பது போன்று கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. ஒவ்வொரு விடயங்களுக்கும் தண்டனைகள் அடுக்கப்பட்டு போய்கொண்டிருந்தால் எப்பொழுது இவர்கள் விடுதலை ஆவார்கள் என்பது ஒரு கேள்விக்குறியான விடயமாகத்தான் இருக்கிறது. அது தவிர பலர் பரப்பி வருகின்ற பல்வேறுபட்ட வதந்திகள் பிள்ளையான் வெளிவரப் போகிறார், பிள்ளையானை விடுதலை செய்யப் போகிறார்கள் என்று தெரிவிக்கின்ற விடயங்கள் எல்லாம் அப்பட்டமான பொய்யாக மாறி இருக்கின்றன. ஏனென்று சொன்னால் பிள்ளையான் தொடர்பாக பல்வேறுபட்ட விடயங்கள் நாளுக்கு நாள் பிடிபட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே அரசு தரப்பு சாட்சியாக மாறி இருக்கின்ற பிள்ளையானோடு சேர்ந்து வேலை செய்தார் என்று சொல்லப்படுகின்ற அரச புலனாய்வு பிரிவுக்கு தகவல் வழங்குகின்ற அந்த 2 முஸ்லீம் நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களில் ஒருவர் தான் இப்பொழுது அரசு தரப்பு சாட்சியாக மாறியிருக்கிறார். அவர் தெரிவித்த கருத்துக்களின் அடிப்படையில் பல்வேறு விடயங்கள் இப்பொழுது தெரிய வந்திருக்கிறது போல் தெரிகிறது. அதன் அடிப்படையில் பல விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இவற்றோடு சம்பந்தப்பட்ட ஒருவர் வெளிநாட்டில் இருக்கிறார், அவரும் மிக விரைவில் கொண்டு வரப்பட போகிறார். அப்படி இருக்கின்ற நிலைமையில் கிழக்கிலே இடம்பெற்ற பல்வேறுபட்ட கொள்ளைகள், கடத்தல்கள், காணாமலாக்குதல், டிஎம்பிபி கட்சிக்குள்ளே இடம்பெற்ற உள்கட்டமைப்பு கொலைகள், அந்த உள்கட்டமைப்பு கொலைகளிலே யார் யார் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற விடயம் பல இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. போலீஸ் பாயிஸ் என்று சொல்லப்படுகின்ற அதிகாரியோடு சேர்ந்து ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழு மூலமாக இடம்பெற்ற பல்வேறுபட்ட கொலைகள். உண்மையிலே பார்க்க போனால் போலீஸ் பாயிஸ் முஸ்லீம் அல்ல, முஸ்லீம் பெயரிலே இயங்கிய ஒரு சிங்கள இனத்தவர் முஸ்லீம்கள் மீது பழி போடுவதற்காக மேற்கொள்ளப்பட்ட ஒரு சதி திட்டமாக இது பார்க்கப்படுகிறது. அது தவிர முஸ்லீம் பெயரில் இருந்தால்தான் முஸ்லீம்களது பிரதேசத்துக்குள் செல்லலாம் என்று இவர் பெயர் மாற்றப்பட்டு அனுப்பப்பட்டதாகவும் ஒரு வரலாறு இருக்கிறது. எனவே அங்கிருக்கின்ற முஸ்லீம் இளைஞர்களை இதற்கு பகடைக்காயாக்கி அவற்றின் மூலம் லாபம் தேடிய பிள்ளையான் குழுவினர் வெளிவருவது மிக மிக கடினம் என்று சொல்லப்படுகிறது. நல்ல உறவுகளை இவைதான் என்ற செய்திக்குறிப்பாக இருக்கிறேன். மற்றும் ஒரு செய்திக்குறிப்பில் சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.